தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடுமையான முகத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட மேடையில பேசக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரா அப்படின்னு இப்போ பேச்சுக்கள் எழுந்திருக்கு. ஆந்திர மாநில முதலமைச்சரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த விழால தான் மேடையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த மேடையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமர்ந்திருந்திருக்காரு. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த வழியா மேல போறாங்க. அப்பதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரியான காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அப்போ அமித்ஷா அவர்கள் கடுமையான முகத்தோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட பேசியிருந்திருக்காரு. அந்த மாதிரியான காட்சி பதிவான நிலையில அது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த பேட்டியில அவங்க சொல்லியிருந்த கருத்து தமிழக பாஜகவினர் இடையில சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல வகையான தகவல்களும் வலம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில அது தொடர்பான தன்னுடைய அதிருப்தியை தான் அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. ஆனா எதுவுமே உறுதிப்படுத்தப்படல. இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.